ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டோடைய அப்டேட் தான் பார்க்க போறீங்க. தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீட்ல ஒர்க் போயிட்டு இருக்குன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். இன்னைக்கும் பெயிண்டிங் ஒர்க் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். வீட்டுக்கு வெளி சைடுல தர போட்டிருந்தோம், டேம்ப் ரூப் பண்ணியிருந்தோம். அடுத்து வீட்டுக்குள்ள சீலிங்ல இருக்கிற ஏர் கிராக் ஃபுல்லாவே பட்டி மாவு வச்சு அப்ளை பண்ணியிருந்தோம். ஸ்மால் பெட்ரூம்லயும் கிச்சன்லயும் சீலிங் பெயிண்ட் முன்னாடியே கொடுத்தாச்சு. இன்னைக்கு மாஸ்டர் பெட்ரூம்லயும் ஹால்லயும் சீலிங் பெயிண்ட் அடிக்க வேண்டிய ஒர்க் இருக்கு. அடுத்து வால்லயும் இன்னைக்கு பெயிண்டிங் வந்து பண்ண போறாங்க. ஹால்ல இருந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து இப்போ ஓரமா வச்சிருக்கேன். ஷோபாவும் டைனிங் டேபிளும் பாத்தீங்கன்னா இப்ப பூஜை ரூமுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். ஏர் ஃப்ளோரும் அந்த இடத்துல வச்சிருக்கேன். ஹால்ல இன்னைக்கு மேல சீலிங்ல பெயிண்ட் பண்ண போறாங்க. அதனால எந்த திங்ஸுமே அங்க இருக்க கூடாது. அந்த பெயிண்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து உட்ல பட்டுரும். அதனால சேஃபா பாத்தீங்கன்னா ஓரமா எடுத்து வச்சிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம்ல சீலிங்ல அடிக்க வேண்டிய ஒயிட் பெயிண்ட் இப்ப அடிச்சிட்டு இருக்காங்க. ஹால்ல இப்போதைக்கு எந்த திங்ஸுமே கிடையாது. மீன் தொட்டி, ஹோம் தேட்டர், டிவி எல்லாமே துணி போட்டு மூடியாச்சு. கிச்சன்ல ஆல்ரெடி சீலிங்ல பெயிண்டிங் பண்ணியாச்சு. அதனால சில திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து கிச்சன்ல வச்சிருக்கேன். மாஸ்டர் பெட்ரூம்ல சீலிங்ல ஒயிட் பெயிண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. ரோலர் பிரஷ் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுதான் இப்ப பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்னர்ல வந்து பிரஷ் வச்சு பெயிண்ட் பண்றாங்க. ஆல்ரெடி கட்டிலுக்கும் பெட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா சீலிங்ல அடிக்கிற பெயிண்ட் டைரக்டா கட்டிலையும் பெட்லயும் பட்டுருச்சுன்னா திரும்ப போகவே போகாது. அதனால பெயிண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாமே எடுத்துக்கலான்ட்டு கவர் பண்ணது அப்படியே தான் இருக்கு. அடுத்து ஹால்ல வந்து ஏர் கிராக் ஃபுல்லாவே நம்ம பட்டி மாவு அப்ளை பண்ணிருந்தோம். எம்எஸ் ஷீட் வச்சு இப்ப எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் முடிஞ்சதுமே ஹால் சீலிங் முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. வீட்டுக்குள்ள சீலிங் ஃபுல்லாவே முடிஞ்சிடும். அடுத்து வால்ல பெயிண்ட் அடிக்க இப்ப ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம் வீட்டுக்குள்ள இருக்கிற வால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பிரீமியம் லுக்ல நம்ம வந்து பெயிண்ட் கொடுக்குறோம். கொட்டேஷன்ல ஒரு பெயிண்ட் இருக்கு, பட் அந்த பெயிண்ட் கொடுக்கல. ஆல்ரெடி கொடுத்த பெயிண்ட் வந்து நம்ம கொடுக்கல. அட்வான்ஸா இப்ப நம்ம வந்து பெயிண்ட் கொடுக்குறோம். 1 இயர்க்குள்ள வால் ஃபுல்லாவே எவ்வளவு அழுக்காச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதே ப்ராப்ளம் எனக்கு திரும்ப வரக்கூடாதுன்னு நான் சார்ட்ட சொல்லியிருந்தேன். அழுக்குப்பட்டா தொடச்சுக்கிற மாதிரி வாஷபிள் பெயிண்ட் தான் சார் வந்து சஜஷனா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் காஸ்ட்லி கூட வரும்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல சார், நீங்க வந்து அந்த பெயிண்டே கொடுங்க, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சார்ட்ட சொல்லியிருந்தேன். கொட்டேஷன்ல இருந்த பெயிண்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி பே பண்ணியாச்சு 1 இயர் முன்னாடியே. இப்போ அட்வான்ஸா நம்ம அதிக அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா. இந்த கொட்டேஷன்ல இருக்கிற காசை விட மேல அதிகமா போகும்போது அந்த காசை மட்டும் தான் நான் சாருக்கு பே பண்ண போறேன். இப்ப வீட்டுக்குள்ள வால்ல கொடுத்துருக்கிற பெயிண்டோடைய பிராண்ட் பாத்தீங்கன்னா ஏசியன் பிராண்டு. குவாலிட்டி பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டியில நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். அடுத்து வால்க்கு கொடுத்துருக்கிற பெயிண்டோடைய கலர் சொல்றேன். 3 வால்க்கு பாத்தீங்கன்னா நைட் லைட் கொடுத்துருக்கோம். ஒரு வால்க்கு மட்டும் டார்க்கா கோல்டு காஃபி கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கலர் தான் இந்த டைம் சூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து அம்மா ஊர்ல இருந்து சிதம்பரம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக இப்ப நான் ரெடியா கிளம்பி இருக்கேன். இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு கூட்டு வரணும். இங்க சிதம்பரம் ஓபியில பாத்தீங்கன்னா பெருமா பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவங்கள பாக்குறதுக்காக அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா மதியம் ஒரு 12 மணி போல இங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா வந்ததுமே அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு சுத்தி காமிச்சிட்டு நான் தான் திரும்ப அம்மா ஓபி கூட்டிட்டு போய் குழந்தைய பார்த்துட்டு சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல அம்மாவை பஸ் ஏற்றி விட்டுட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வரணும். இப்ப வீட்டுக்கு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். மாம்பழம், மாங்காய் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அடுத்து முறுக்கு சுட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அம்மாவை சாப்பிட சொல்லியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப வீட்டை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மா லாஸ்டா வீட்டுக்கு எப்போ வந்தாங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்ததோட சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ சிதம்பரத்துல அவங்களுக்கு வேலை கிடையாது. வந்தா வீட்டுக்கு தான் வரணும். அம்மா இது வரைக்கும் வீட்டுக்கு வரல, இன்னைக்குதான் வந்திருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு பின்னாடி தர போட்டதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாது. அதெல்லாமே இப்போ சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்குள்ள பெயிண்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்குன்னு அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதையும் இப்போ சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா முட்டி வெளி அதிகமா இருக்கு. அவங்களால நடக்க முடியாது. மோஸ்ட்லி எங்கேயுமே அதிகமா போக மாட்டாங்க. வீட்டுல தான் இருப்பாங்க, இல்லைன்னா வயலுக்கு போவாங்க, வீட்டுல இருப்பாங்க. ஸோ இந்த 2 இடம் மட்டும்தான் அவங்க அதிகமா போறது. 1 இயர் கழிச்சு இன்னைக்குதான் என்னோட வீட்டுக்கே அம்மா வந்திருக்காங்க. அக்கா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நான் போய் தான் வண்டியில கூட்டிட்டு போவேன். நிறைய விளாக்ல நீங்க பாத்துருக்கலாம். அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் கூட்டிட்டு வந்து அம்மாவை வீட்டுல விட்டுட்டு நான் சிதம்பரம் வருவேன். ஸோ இப்ப அம்மா வந்து வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இப்ப அம்மா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வந்து 1 இயர் ஆச்சு. எந்தெந்த பொருள் எங்க வச்சிருக்கேனே அம்மாவுக்கு தெரியாது. கட்டில் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ல தான் போட்டிருந்தேன். அதனால இப்ப இந்த ரூமை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஓபி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஆல்ரெடி 2 பெயிண்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தான் நான் போகணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனாலே கண்டிப்பா 2 மணி நேரம் ஆயிடும் வரத்துக்கு. இப்போ கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா ஒரு 12:30 மணி போல ஆகுது. இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு 3 மணி போல தான் நான் வர முடியும். இப்போ சாப்பாடு வாங்குறதுக்காக தில்லை மெஸ்க்கு தான் வந்திருக்கேன். பெரியார் டெப்போல பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்கு தில்லை மெஸ். இங்க வந்து ஒரு சாப்பாடு பாத்தீங்கன்னா 60 ரூபாய் தான். 2 பார்சல் பாத்தீங்கன்னா ஒரு பார்சல் 60 ரூபாய், 120 ரூபாய் போக மீதி சில்லறையை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பணும். பார்சல்
வாசலுக்கு தனியா இடம் வச்சிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு தனியா இடம் வச்சிருக்காங்க. ஸோ தில்லை மெஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. நல்ல ஒர்த்தான சாப்பாடு தான் நான் சொல்லுவேன். நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாமே இந்த கடைக்கு வந்துதான் சாப்பிடுவாங்க. இங்க இருந்துதான் சாப்பாடு அவங்க வாங்கிட்டும் வருவாங்க. 2 பார்சல் வாங்கி எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. இங்க சாப்பாடை வச்சுட்டு இப்ப அம்மா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய பார்த்துட்டு அவங்கள பஸ் ஏத்தி விட்டுட்டு திரும்ப வரணும். கரெக்டா டைம் பாருங்க, 4 மணி போல ஆகுது. இங்க இருந்து கரெக்டா 1 மணிக்கு போனேன். போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு அம்மாவை பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் கரெக்டா ஒரு 3:30 மணி போல வீட்டுக்கு வந்துட்டேன். அதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கல. இப்போ திரும்ப 4 மணிக்கு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். காலையில வால்க்கு வந்து ஒரு கோட்டிங் தான் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது கோட்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு ரூமுக்கு வந்து 4 வால் இருக்கு. 3 வாலுக்கு வந்து நைட் லைட் பெயிண்ட் தான் நம்ம வந்து கலர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ 3 வாலுக்கும் அந்த பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க. கோல்டு காஃபி வந்து டார்க் கலர்ல வந்து ஒரு வாலுக்கு வரும். அது வந்து அந்த பெயிண்ட் இன்னும் வாங்கல. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நைட் லைட் கலர் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வால்க்கு வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நீங்க காலையிலேயே பார்த்துருப்பீங்க. அடுத்து ஸ்மால் பெட்ரூம் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. 2 ரூமுக்குமே வந்து நான் ஹாஸ்பிட்டல் போய் வர்றதுக்குள்ளே பாத்தீங்கன்னா 2 வால்லையும் பெயிண்ட் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பெயிண்ட் எப்படி அடிக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. ரோலர் ப்ரஷ் வச்சு நல்லா அடிக்கிறாங்க. கார்னர்ல மட்டும் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபினிஷிங் வந்து நம்ம ப்ரஷ் வச்சு பண்ணும்போது தான் வரும். ரோலர் வந்து ஃபுல்லாவே கார்னர்லாம் இழுக்க முடியாது. இது நேரா மட்டும் தான் இழுக்க முடியும். நேரா இழுக்கும்போது இதுல நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அந்த ப்ரெஷ்ஷோட மார்க் வந்து இருக்காது. கார்னர்ல அடிக்கும் போது தான் அந்த ப்ரெஷ் மார்க் தெரியும். ஆக்சுவலி நம்ம கார்னர்ல வந்து ரொம்ப டீப்பாலாம் பார்க்க மாட்டோம். நமக்கு பொறுத்த வரைக்கும் நேர் வால்ல தான் பார்ப்போம். இப்போ மாஸ்டர் பெட்ரூம்ல 3 வால்லையும் பாத்தீங்கன்னா நைட் லைட் பெயிண்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ பாருங்க ஃபினிஷிங் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நம்ம ப்ரீமியம் பெயிண்ட் தான் நமக்கு கொடுத்துருக்கோம். வீட்டுல 2 ஒர்க்கர் பெயிண்ட் அடிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாவே பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடியுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹால்ல 2 வால் அடிச்சிருக்காங்க. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல 3 வால்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்மால் பெட்ரூம்ல பாருங்க 3 வாலுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஒரு வால் மட்டுமே எல்லா ரூம்லயும் விட்டுருக்காங்க. அது எதுக்குன்னா கோல்டு காஃபி டார்க் கலர் வாங்கிட்டு வந்து அதை வந்து அடிக்கணும் ஒரு வாலுக்கு மட்டும். மத்த 3 வாலுக்கு அடிக்க வேண்டிய பெயிண்ட் வந்து சூப்பரா அடிச்சிருக்காங்க. ஃபினிஷிங் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஹால்ல 3 வாலுமே ஃபைனல் பண்ணியாச்சு. நைட் லைட் கலர் தான் இப்ப நம்ம கொடுத்துருக்கோம். 3 வால்லையும் பாத்தீங்கன்னா ஹால்ல கொடுத்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூம்லயும் 3 வால் கொடுத்தாச்சு. ஸ்மால் பெட்ரூம்லயும் 3 வால் பெயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து சீலிங்ல கொடுக்க வேண்டிய பெயிண்ட் வந்து வீட்டுக்குள்ளார எல்லா இடத்துலயுமே சீலிங் பெயிண்ட் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ கிச்சன் மட்டும்தான் இருக்கு. கிச்சன்ல வால்ல பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் இருக்கு. அடுத்து கோல்டு காஃபி கலர் வாங்கிட்டு வந்து எல்லா ரூமுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வால்லையும் அடிக்கணும். எப்பயுமே 3 வாலுக்கு தனி பெயிண்ட், ஒரு வாலுக்கு தனி பெயிண்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சேம் அதே மெத்தட்ல இந்த டைம் நம்ம வந்து கொடுக்குறோம். எல்லா வாலுக்குமே ஒரே பெயிண்ட் கொடுக்கல. இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் இங்க வந்து இன்னும் ஆரம்பிக்கல. கிச்சன் பொறுத்த வரைக்கும் சீலிங் பெயிண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ வால்ல வந்து பெயிண்ட் பண்ணணும். கிச்சன்ல சேம் 4 வால் இருக்கு. 4 வாலுக்கும் பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணணும். ஒரு வால் எல்லா ரூமுக்குமே ஒரு வாலுக்கு தனி பெயிண்ட், மீதி 3 வாலுக்கும் ஒரே பெயிண்ட். இப்ப கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு கார்னர் ஃபுல்லாவே பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மேல ரோலர் வச்சு பெயிண்ட் பண்ணணும். பாருங்க கார்னர்ல வந்து ப்ரஷ் மார்க் வச்சு பண்ணியாச்சு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் சீலிங்ல பெயிண்ட் அடிக்கும் போது மட்டும்தான் பொருளை வந்து கவர் பண்ணணும். வால்ல அடிக்கும் போது அவ்வளவா சேதாரம் ஆகாது. பியூரிஃபை மட்டும் கவர் பண்ணியாச்சு. ஏன்னா அங்க நம்ம ப்ரஷ் வச்சு அடிக்கும் போது பியூரிஃபைல பட்டுருச்சுன்னா கண்டிப்பா பெயிண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் விடாது. அடுத்து ஃப்ரிட்ஜ் வந்து மேல ஆல்ரெடி கவர் பண்ணி தான் வச்சிருக்கேன். அடுத்து இப்ப கிச்சன்ல பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு கார்னர்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒர்க்கர் பாத்தீங்கன்னா ரோலர் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்க ப்ரஷ் வச்சு அந்த கார்னர் ஃபுல்லாவே வந்து ப்ரஷ்ஷால தான் பண்ண முடியும். ரோலர் வச்சு பெயிண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரோலர் வந்து நேராக தான் நம்ம இழுக்க முடியும். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் 3 வால்லையுமே பார்த்தீங்கன்னா நைட் லைட் பெயிண்ட் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் லுக்கு தெரியுதா பாருங்க. நான் அதுக்காகவே உங்களுக்கு ஜூம் பண்ணி எடுத்துருந்தேன். இந்த டைம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து ப்ரீமியம் லுக்ல பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். நைட் லைட் பெயிண்ட் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது. ரோலர் வச்சு அந்த பெயிண்ட் பண்ணும்போது அந்த பபிள்ஸ் பாருங்க. ஆக்சுவலி இது இந்த இழுக்கும் போது மட்டும்தான் அந்த பபிள்ஸ் இருக்கு. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த பபிள்ஸ் வந்து கிடையாது. முன்னாடி கொடுத்த பெயிண்ட்டுக்கும் இப்ப இருக்கிற பெயிண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட். நம்ம வந்து பிரீமியம் பெயிண்ட் இந்த டைம் வீட்டுக்குள்ள கொடுக்குறோம். ஃபைனலா கிச்சன்ல 3 வாலுக்குமே இப்ப நைட் லைட் பெயிண்ட் வந்து பண்ணியாச்சு. ஒரு பிரீமியம் லுக் கிடைக்கும் பாருங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஸோ அழுக்கு பட்டாலும் நம்ம வந்து ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சாலே போயிடுது. அழுக்குமே வாஷபிள் பெயிண்ட் தான். கொஞ்சம் காஸ்ட்லியான பெயிண்ட் வந்து இந்த டைம் போட்டிருக்கோம். ஆக்சுவலி இந்த பெயிண்ட் வந்து கொட்டேஷன்ல வராது. ஸோ பாருங்க கிச்சனோட வால் வந்து
எவ்வளவு அழகா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து கதவுல பெயிண்ட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கு. இப்போதைக்கு சீலிங்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்து இப்போ ஒரு ரூமா வந்து வால்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். கிச்சன்ல இருந்த திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹால்ல எடுத்து வச்சுட்டேன். நீங்களே பாருங்க, எல்லா திங்ஸுமே ஹால்ல தான் இருக்கும், கிச்சன்ல கிடையாது. ஏன்னா பெயிண்ட் பண்றதுனால கிச்சன்ல வைக்கல, எல்லாத்தையும் எடுத்து ஹால்ல வச்சாச்சு. ஹால்ல வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு வால் மட்டும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இருக்கு. ஹால் மட்டும் கிடையாது, 2 பெட்ரூம், கிச்சன் எல்லா ரூமுக்குமே ஒரு வால்க்கு பெயிண்ட் அடிக்கிற ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. மத்த 3 வால் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வாஷிங் மிஷின் ஏரியா வந்து இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எமர்ஷீட் வச்சு இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல லாப்ட்ல பெயிண்ட் அடிக்காம இருந்துச்சு. லாப்ட்ல இருந்த திங்ஸ் எல்லாமே இப்போ கீழே எடுத்து வச்சு லாப்ட்லயும் இப்போ நைட் லைட் கலர் வந்து நம்ம அடிச்சிருக்கோம். சீக்கிரம் காயறதுக்காக எல்லாமே ஓபன் பண்ணியாச்சு, ஃபேன் போட்டு விட்டாச்சு. பாருங்க இப்ப காஞ்சிட்டு இருக்கு. இந்த ரூம்ல வந்து கோல்டு காஃபி மட்டும் தான் இப்ப கொடுக்கணும் ஒரு வாலுக்கு. மத்த எல்லா ரூமுக்குமே 3 வாலுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு. அந்த ஒரு வால் பெயிண்ட் மட்டும் அடிக்கிறதுக்கு இப்ப பெண்டிங்ல இருக்கு. லாஸ்டா வாஷிங் மிஷின் ஏரியாவில் பெயிண்ட் பண்ணாம இருந்துச்சு. இப்போ வாஷிங் மிஷினை இழுத்து முன்னாடி வச்சுட்டு இப்போ அது உள்ள ஒரு எமர்ஷீட் வச்சு தேய்ச்சிட்டு இப்போ உள்ள பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க 3 வால் இருக்கு. 3 வாலுக்குமே பாத்தீங்கன்னா 2 வாலுக்கு ஒரு பெயிண்ட் வந்துடும், ஒரு வாலுக்கு பாத்தீங்கன்னா கோல்டு காஃபி வந்துடும். அடுத்து கிச்சன்ல வந்து லாஃப்ட்ல வந்து பெயிண்ட் பண்ணாம இருந்துச்சு. லாஃப்ட்ல இருந்த பொருள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கீழே எடுத்து வச்சாச்சு. இது எடுத்து வைக்கவே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ எனக்கு எடுத்து வச்சிருந்த சீர்வரிசைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப லாஃப்ட்ல இருந்து கீழே எடுத்து வச்சாச்சு. பெயிண்ட் அடிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து மேல வைக்கணும். அதுக்கு எப்படி திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். ஏன்னா நம்ம கையோட கையா எல்லா ஒர்க்குமே முடிச்சிடணும், லாஃப்ட் எல்லாம் ஒதுக்க கூடாதுன்னு தான் இப்ப திரும்ப ஃபுல்லாவே உள்ளாரையும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஸ்மால் பெட்ரூம்ல ஒரு வால்ல பெயிண்ட் பண்ணாம இருந்துச்சு. இப்ப கோல்டு காஃபி பெயிண்ட் பண்றதுக்காக எமர்ஷீட் வச்சு அந்த வால்ல இருக்கிற டஸ்ட் எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க. 3 வாலுக்கும் பாத்தீங்கன்னா நைட் லைட் பெயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்ப கோல்டு காஃபி பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு வாலுக்கும் இந்த பெயிண்ட் வந்து பண்ண போறாங்க. மிக்ஸ் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ அந்த வால் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹால்லயும் ஒரு வால் இருக்கு, கிச்சன்ல ஒரு வால் இருக்கு, மாஸ்டர் பெட்ரூம்லயும் ஒரு வால். அடுத்து ஸ்மால் பெட்ரூம்ல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கார்னர்ல வந்து ப்ரஷ் வச்சு பெயிண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ரோலர் வச்சு பினிஷிங் வந்து முடிச்சிருவாங்க. இப்போ வீட்டுக்குள்ள அடிக்கிற பெயிண்டோடைய நேம், ப்ராடக்ட் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வாலி தாங்க வீட்டுக்குள்ள நம்ம பிரீமியம் பெயிண்ட், இந்த பெயிண்ட் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வாலி வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ஸ்மால் பெட்ரூம்ல ரோலர் வச்சு இப்போ பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பெயிண்ட் பிரீமியம் பெயிண்ட் கோல்டு காஃபி தான் இப்போ ஒரு வாலுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 3 வாலுக்கு வந்து நைட் லைட் பெயிண்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஒரு வாலுக்கு டார்க் கலரும் மீதி இருக்கிற 3 வாலுக்கு கொஞ்சம் கலர் டிம்மாவும் தான் கொடுத்துருக்கோம். பிரீமியம் பெயிண்ட் தான் நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு வாலுக்கு பெயிண்ட் பண்ணாம இருந்துச்சு. சேம் அதே கோல்டு காஃபி பெயிண்ட் வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூமோட ஒரு வால்ல இப்போ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்டா இந்த பெயிண்ட் அடிக்க வேண்டிய பெண்டிங்ல இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஹாலும் கிச்சனும் தான் இருக்கு. இப்போ ஸ்மால் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் முடிச்சாச்சு. 4 வால்லையுமே 2 ரூம் வந்து ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ ஹால்ல இந்த ஒரு வால் மட்டும் பெண்டிங்ல இருக்கு. ஒரு ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரஷ் வச்சு கார்னர் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு ஒர்க்கர்ஸ் வந்து ரோலர் வச்சு நீட் வாக்ல நல்லா பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி வீட்டுல ஒர்க் அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால என்னால ரெகுலரா வீடியோஸ் வந்து போட முடியல. சோ இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, இவங்க கூடவே நானும் ஒர்க் பண்ணணும். திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, அரேஞ்ச் பண்றது, கிளீன் பண்றதுன்னு. ஸோ அந்த ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா நான் கூடவே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வாஷிங் மிஷின் ஏரியா ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணியாச்சு. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க. ஸோ வால் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும் பாருங்க நம்ம வீட்டில். ஸோ இந்த டைம் வந்து நம்ம அட்வான்ஸா ப்ரீமியம் பெயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இந்த பெயிண்ட்டுக்கு வந்து நான் காசு வந்து பே பண்ற மாதிரி தான் வரும். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே சார் சொல்லியிருந்தது, வீட்டில் வந்து ஒரு கோட்டிங் தான் நம்ம பெயிண்டிங் கொடுத்துருக்கோம், இன்னொரு கோட்டிங் பெயிண்டிங் வந்து பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குமா அப்படின்னு சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தது. பட் அந்த இன்னொரு கோட்டிங் பெயிண்டிங்ல வந்து நம்ம எல்லாமே அட்வான்ஸா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி பண்ணன பெயிண்டே பண்ண வேணாம், ஏன்னா அது அழுக்கு பட்டா தெரியுது, அது வந்து வேஸ்ட். ஸோ இதுக்கு மேல நமக்கு அட்வான்ஸா எது இருக்கோ அதுதான் நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் வாஷபிள் பெயிண்ட் வந்து அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் வந்து அமௌண்ட் சாருக்கு பே பண்ற மாதிரி தான் வரும். இப்போ ஸ்மால் பெட்ரூம் ஃபுல்லாவே பாருங்க, லாப்ட்லயும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு, 4 வால்லையும் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கிச்சன்ல வந்து சேம் அதே கோல்டு காஃபி பாத்தீங்கன்னா ஒரு வாலுக்கும் மீதி 3 வாலுக்கும் பாத்தீங்கன்னா நைட் லைட் கலர் கொடுத்துருக்கோம். ஃபைனலா வீட்டுக்குள்ள எல்லா வாலுக்குமே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஜன்னலுக்கும் கதவுக்கும் பெயிண்ட் பண்ற ஒர்க் இருக்கு. இப்ப ஹால் வந்து பார்க்கலாம். இந்த கெடிகாரம் இருக்கிற வால் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோல்டு காஃபி கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற 3 வால்ல நைட் லைட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். அடுத்து ஹால்ல சீலிங்ல ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பாருங்க. புதுசா வீடு கட்டினா எப்படி பெயிண்ட் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட்ல இப்ப வீடு வந்து புதுப்பிச்சிருக்கோம்.
நெக்ஸ்ட் ஸ்மால் பெட்ரூம் என்ட்ரன்ஸ் வால்லையும் பாருங்க பெயிண்ட் பண்ணியாச்சு. உள்ள இருக்கிற 3 வால்லுமே நைட் லைட் கலர் கொடுத்துருக்கோம். ஒரு வால்க்கு கோல்டு காஃபி. அந்த கோல்டு காஃபி கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா தெரியல. நைட்ல எடுக்கிறதுனால அப்படி உங்களுக்கு எல்லாமே ஒரே ஈவனா தெரியுற மாதிரி தெரியுது. பகல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கோல்டு காஃபி சுவர் வந்து நமக்கு தனியா தான் தெரியும். ஸோ 3 வால் தனியா தெரியும், அந்த வால் தனியா தெரியும். அடுத்து பூஜை ரூம்ல சென்டர்ல இருக்கிற சுவர் பாத்தீங்கன்னா டார்க் கலர்லும், சைட்ல இருக்கிற 2 சுவருக்கும் லைட் கலரும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். சீலிங்லயும் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி பூஜை ரூம் எப்படி இருந்துச்சு, இப்ப பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஸோ இந்த டைம் வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே நம்ம ப்ரீமியம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம், காஸ்ட்லியான பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வாஷிங் மிஷின் ஏரியாவிலும் சேம். சென்டர் இருக்கிற சுவர்ல வந்து ஒரு கலரும் சைட்ல ஒரு கலரும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் சொல்லவே வேணாம். ஸோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஈவினிங்கே பார்த்தீங்க. பட் நைட்ல பார்க்கும்போது ஒரே ஈவனா தெரியுது உங்களுக்கு. ஈவினிங்கே உங்களுக்கு காமிச்சிருந்தேன், அந்த வாலோட டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கோல்டு காஃபி கலரும் நைட் லைட் கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அழகா தெரிஞ்சுது. நைட்ல பார்க்கும்போது அந்த லைட் வெளிச்சத்துல ஈவனா தெரியுது. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் சீலிங்லயும் பெயிண்ட் பண்ணியாச்சு, லாஃப்ட், சுவர், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெயிண்டிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ரூம், ஹால், கிச்சன் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா நம்ம வந்து ஒர்க் முடிச்சிருக்கோம். லாஸ்டா கிச்சனோட வால் பார்க்கலாம். 3 வால்க்கும் பாத்தீங்கன்னா நைட் லைட் கலர் கொடுத்துருக்கோம். சிம்னி இருக்கிற இடத்துக்கு நேரா பாத்தீங்கன்னா கோல்டு காஃபி கலர் கொடுத்துருக்கோம். பட் கிச்சன்ல வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ ஈவனா தெரியல. அந்த சிம்னி இருக்கிற இடத்துக்கு நேரா கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா தெரியுது. கிச்சன் ஃபுல்லாவே இப்போ பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சீலிங்லயும் பெயிண்ட் ஒர்க் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வீடு கட்டும்போது கூட நான் இவ்வளோ டீட்டெயில்ஸா பெயிண்டிங் ஒர்க் பத்தி நான் போட்டிருக்கவே மாட்டேன். சைட்டுக்கு எப்போவாச்சும் வந்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான். பெயிண்டிங் ஒர்க் பத்தி நான் எந்த அப்டேட்டும் நான் கொடுக்கல. இந்த டைம் பாத்தீங்கன்னா தெளிவா பெயிண்டிங் ஒர்க் பத்தி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.